மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் வச்சு காலை டிஃபன் சட்னி தான் பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிளகா எடுத்துருக்குறேன், பாதி மாங்காய் ஒட்டு மாங்காய் சீவி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு இதான் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம், ஒரு இஞ்சி போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம், மாங்காய் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வளர்க்கணும். தனித்தனியாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பும் காரம் எல்லாமே இருக்கும். எந்த மாங்காய்லாம் போட்டுக்கலாம், வெட்டு மாங்காய் போட்டுக்கலாம், உருண்டை மாங்காய் போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம புளி வைக்க தேவையே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினோன்னா எப்படி அரைச்சி எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாங்காய் சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதும். பாருங்கள், நீங்கள் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். காலை டிஃபன் இட்லி மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.